அமைச்சர் ஒருத்தர் இப்போ நம்ம முதலமைச்சரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு. அமைச்சர் நாசர் அவர்கள் அவர் தான். இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல்லாண்டு வாழ வேண்டும்ன்றது நல்ல விஷயந்தான். ஆனால் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு ஐயப்பாடும் உங்கள் மனசில் எழும். அவர் அவருக்காக சொல்லுங்க. அவர் ஒரு பொதுநலம் கருதி தான் சொல்கிறார். அவர் இருந்தால் தான் தமிழர்களுக்கு பாதுகாப்பு, தமிழ் மொழிக்கு பாதுகாப்பு, வெளிநாட்டு வாழ்கிற தமிழர்களுக்கு அப்போ தான் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயத்தில் என்னப்பா சிரிச்சுனுக்கிறீங்க? இவ்வளோ சொல்கிறோம், நம்ம முதல்வர் வாழணும்னு ஆசைப்படுறது தமிழர்களுடைய நலனுக்காகன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சிரிச்சா நல்லாவா இருக்கா? இதில் வேறு பேச ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் இருக்க நாய் ராஸ்கல்ஸ் வேறு பக்கத்தில் இருந்து நாயெல்லாம் குளிச்சு கூட்டத்தை வேறு டிஸ்டர்ப் பண்ணுறது. அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகள். நீங்களும் சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா பெரிய மனுஷன் பேசும்போது டக்குன்னு ஆனால் என்னப்பா நம்ம பேசுனா சிரிக்கிறாங்க அப்படின்னு மனக்கஷ்டத்துக்குள்ளார மாட்டாரா? சிரிக்காமல் பொறுப்பாக கேட்கணும். பெரிய மனுஷனா இல்லையா? இன்றைய தினம் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பான் இறைவன் என்பது போல இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பத்தாக்குறை தளபதி அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், பல்லாயிரம் பிறகின்று வாழ வேண்டும், எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். அவர் வாழ வேண்டும் என்பது மிகப்பெரிய சுயநலத்தோட சொல்றோம். அவர் வாழ்ந்தால்தான் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் கடல் கடந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் நமக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு அரண் யாருனாக்கா அகில இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் நாம சுபிட்சமா இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கடுத்து தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு நிதி கொடுக்குறாங்கல்ல, அந்த நிதி கொடுக்கும் அழகை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்கார். என்ன பேசுகிறாருன்னா, நம்ம படிக்கிற பிள்ளைங்களுக்கு நிதியும் கொடுக்க மாட்டாங்க, நமக்கு ஒதுக்க வேண்டிய நம்ம கொடுக்குற வரிக்கு ஒதுக்கணும்ல அமௌண்ட்டு அதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸை முன் வச்சிருக்கிறாரு ஆபடி நாசர் அவர்கள். ஒரு சில சூழ்நிலையில் மதத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் இன்று நாம் பிரிக்கப்பட்டு கிடக்கிறோம். அதுவே விஷயம். என்றாலும் ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு வஞ்சகம் பண்ணது நமக்கே தெரியும். எந்தெந்த கோணத்தில் எப்படியெல்லாம் எதிர்க்கெடுத்தாலும் ஒன்று சொல்ல மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் நம்ம பிரிக்கப்பட்டிருந்தாலும் வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு சேர வேண்டிய உரிமை தொகை கூட தராத அளவுக்கு ஒரு அரசு ஒன்றிய அரசு இருக்குன்னாக்கா அது நம்முடைய மோடி அரசு தான். அடுத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நிதி மேட்டரில் தான். அது என்ன குற்றச்சாட்டுன்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம மாநிலம், அதாவது பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி மாநிலங்களுக்கு மட்டும் பட்ஜெட்டு அப்படின்னு கேட்டால் தான் கொஞ்சமாக வச்சுக்கோ அப்படின்னு கிள்ளி கொடுக்குறாங்க. அதே பாஜகவோட சப்போர்ட்டில் இருக்க கட்சிகளோ இல்லை பாஜகவோ ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்குறானுங்கப்பா. இது என்ன நியாயம்? இது நமக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆட்சி தான் பாஜகவுடைய ஆட்சி, மோடி ஆட்சி. அப்படி ஒரு அராஜக முச்ச ஆட்சி அப்படின்ற மாதிரி கதறி இருக்கிறாரு ஆவடி நாசர் அவர்கள். நம்முடைய வரிப்பணத்தை வச்சுக்கிட்டு தர மாட்டேங்குது. அதே மாதிரி கல்விக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாய் ஒன்றும் தரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தர வேண்டிய மகளிர்களுக்கு தரக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு 4000 கோடியே ஒன்றும் தரல. தரதுக்கு மனசு இல்லை. அதே மாதிரி அவங்க மாநிலம், அவங்க ஆளுகின்ற மாநிலம், பிஜேபி ஆளுகின்ற மாநிலம், அவங்களுக்கு சான்று அடிக்கிற மாநிலம், பீகார் போன்ற ஆந்திரா போன்ற சான்று அடிக்கிற மாநிலங்களுக்கு இன்னைக்கு பணத்தை கொடுக்க முடியுது. ஆனா நமக்கு நம்முடைய உரிமை தொகை தரதுக்கு வக்கில்லாத ஒரு ஒன்றிய அரசு தான் மோடி அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.